நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அண்ணனை பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கோம். நம்ம திருநெல்வேலி எஸ்ஐ கார்ஸ் வந்து வந்திருக்கோம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்லாம்? உங்க ஃபாலோவர்ஸால நல்லா போய்கிட்டு இருக்கு. வேற லெவல்ல நிறைய வண்டிகள் அப்டேட். இந்த டைம் கொஞ்சம் புது வண்டிகள் நிறைய வண்டிகள் இறக்கி இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, கொஞ்சம் அப்டேட் கூட்டணும்ல. கண்டிப்பா. ஃபைனான்ஸ் எப்படி பண்ணி கொடுக்குறீங்க? ஃபைனான்ஸ் 2012க்கு மேல எல்லா வண்டியும் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ அதுலயும் விர்டஸ்லாம் ஒண்ணு வந்திருக்குல்ல? ஆமா, எல்லாரும் லோ பட்ஜெட்டாவே வண்டி வச்சிருக்கீங்க, எங்களுக்கு ஒரு ஹை வேரியன்ட்ல வேணும்னு கேட்டாங்க. அதனால நம்ம வெர்டஸ் கொண்டு வந்திருக்கோம். இட்டியாஸ் நிக்குது. ஆமா, இட்டியாஸ் தீபா இருக்கு. முக்கியமா இந்த டைம் ஒரு பெரிய அசோக் லைலண்ட்ல ஒரு பெரிய வண்டியை எடுத்து விட்டுருக்கீங்க. ஆமா, ஒரு பெரிய கமர்ஷியல் வெஹிக்கிள் கேட்டாங்க. அதனால டிப்பரும் கொண்டு வந்தாச்சு. பெரிய வண்டின்னு கேட்ட கான்செப்ட்ல இப்போ டிப்பரே கொண்டு வந்தாச்சு. பொலேரோவுக்கு ஃபேமஸ்னாலே நீங்க தான். பொலேரோவும் அப்படியே லைன் அப்ல நிறைய நிக்குதுல? ஆமா, இருக்கு. சோ அதை பத்தி டீடைல்ஸ் வேணாலும் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது நம்ம ஓனிஸ் வண்டியா? ஆமா, இது ஓனிஸ் வண்டி சேல் பண்றாங்க. இந்த வண்டியில இருந்து அப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாமாண்ணே? ஓகே. இந்த வண்டியா டீடைல்ஸ் சொல்லுங்க. 2010 மாடல். 10 மாடல். ஆமா, 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஸ்விஃப்ட் டீசல், மைலேஜ் நல்லா கிடைக்கும். ஆமா, VDI உங்களுக்கு ஒரிஜினல் பெயிண்ட்லயே இருக்கு. பம்பர் இது மட்டும் சின்ன சின்ன மட்டும் டச் அப் ஆயிருக்கும். ஓகே. வண்டி ரொம்ப தெளிவா இருக்கும். இன்ஜின்ல இருந்து ஏசி வரை பக்கா தெளிவா இருக்கும். ரிமோட் லாக் எல்லாமே வந்துருதுல? ஆமா ஆமா ஆமா. இன்டீரியர்லாம் பாங்க நல்லா இருக்கும். சீட் கவர்லாம் புதுசா போட்ட மாதிரி போட்டுருக்காங்க. சோனி செட் எல்லாமே போட்டுக்கிறாங்க. ஆமா. இந்த வண்டிக்கு விலைனா? இந்த வண்டிக்கு நம்ம கேட்டுக்க விலை 3,25,000 கோட் பண்ணியிருக்கோம். பிரைஸ் ஃபிக்ஸட்ல. நேர்ல வர கஸ்டமருக்கு பெஸ்டா பண்ணி கொடுப்போம். வண்டி அதனால குவாலிட்டியா இருக்கு. குவாலிட்டிக்கு தான் ரூபா. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பெஸ்டா பண்ணி கொடுக்குறீங்க. பெஸ்டா பண்ணி கொடுத்துருவோம். ஆமா. ரைட். அடுத்த வண்டி இது பாத்தீங்கன்னா போலோ. ஓகே. டீசலா பெட்ரோலா? டீசல். மேக்ஸிமம் நம்ம டீசல் வண்டி தான். டீசல் வண்டி தான். ஓகே. இது 2012 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. T45 என்னடா? ஆமா. அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆமா, பாருங்க. பாடி எல்லாம் மீட்டர் ஒரிஜினல் பெயிண்ட்லயே இருக்கு. இது ஒரிஜினல் பெயிண்ட்லயே இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அப்படி இன்டீரியர்லாம் பாருங்க. இருக்கும். எல்லாமே ப்ராப்பரா கம்பெனி சர்வீஸ் தான். ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ். ஃபுல்லாவே 1 நம்பர் ஓடி இருக்கு. ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ். வண்டி அப்படியே குவாலிட்டியா நிக்குது. ஆமா, குவாலிட்டியா சிங்கிள் ஓனர். ஒரே ஓனர். ஆமா. பார்த்தா வண்டியை பார்த்தா 12 மாடல ஏதோ 15 பார்த்த மாதிரி இருக்கு. ஃபேன்சி நம்பர் 40 43. விலை நம்ம 3,65,000 கோட் பண்ணிருக்கோம். சின்ன நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். கம்மி கொடுக்கலாம். ஆனா வண்டி எடுக்கிறவங்களுக்கு லக்கு தான்ல? லக்கு தான். நல்ல குவாலிட்டியா இருக்கு. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ் வேற. ஃபுல் கம்பெனி சர்வீஸ். அடுத்த வண்டி நான் எதிர்பார்த்துட்டு இருந்த வண்டி. ஆமா, இதான் நம்ம கப்பல். Volkswagenல விர்டஸ். இது டாப் மாடல்னா? ஆமா, டாப் மாடல்ல மிடில் வேரியன்ட் தான். மிடில். ஓகே. இது ஒரு பார்க்கிங் செல் வண்டி தான். ஒரு பார்க்கிங் செல் வண்டி தான். ஆமா. அப்ப கஸ்டமர் வந்தா கஸ்டமரே பேசிக்கலாம். பேசிக்கலாம். இது டீசல் வருமா பெட்ரோல் வருமா? பெட்ரோல் தான். பெட்ரோல் வண்டி. இது இப்போ புது வண்டிலாம் என்ன பிரைஸ் வருது? புது வண்டி இப்போ 16 17 அந்த ரேஞ்ச் வருதுல? ஆமா ஆமா. ஆனா அந்த வண்டி உண்மைக்குமே செகண்ட்ஸ்ல ரேர். ஏன்னா வச்சிருக்கவங்க கொடுக்க மாட்டாங்க. செகண்ட்ஸ்ல ரேரான பீஸ். உள்ளலாம் பாருங்க. கப்பல்ல போற மாதிரி ரோட்லயே கப்பல்ல போகணுங்கிற ஃபீலிங் இந்த வண்டி செட் ஆகும். கண்டிப்பா. சீட்டெல்லாம் இருக்கும். ஆனா அவருமே நல்லா செலவு பண்ணி வச்சிருக்காரு. சீட் கவர்ஸ் எல்லாம் போட்டு ஜம்முன்னு வச்சிருக்காரு. இந்த வண்டி கஸ்டமர், அதாவது இந்த மாதிரி கஸ்டமர் உள்ள வண்டியை வாங்குறவங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சு சொல்லலாம். அந்த மாதிரி அவ்வளவு ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வண்டியில இருக்கு. அவ்வளவு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ். ப்ராப்பரா தெளிவா பார்த்து வச்சிருக்காங்க. கிலோமீட்டர் என்ன பேருக்கு? கிலோமீட்டர் 63 தான் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் தான். கம்பெனி சர்வீஸ். விலைனே? விலை நம்ம 12,25,000 சொல்லியிருக்கோம். நெகோஷியேட் பண்ணிக்கலாம். லோன் 11 வரைக்கும் வாங்கி கொடுத்தலாம். லோனே 11 லட்சம் ரூபாய் வாங்கிடலாம். ஆமா, வாங்கி கொடுத்தலாம். சூப்பர்ண்ணே. அடுத்து டொயோட்டா இட்டியாஸ். லிவா. ஆமா, இது 2017 மாடல். TN64 சிவகங்கை வருமோ? திண்டுக்கல் வரும். திண்டுக்கல். ஓகே. வண்டி டீசல் தான். டீசல் தான். சிங்கிள் ஓனர். ஒரே ஓனர். 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ். இன்டீரியர் பாருங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ். அதான் ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலான வண்டி தான் டீசல்ல. ஸ்விஃப்ட் விட குவாலிட்டின்னு சொல்லலாம். அதை விட குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா 5 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். கண்டிப்பா. இதுக்கு விலைனா? 5,90,000 சொல்லியிருக்கோம். 5,90 சொல்றோம். பிக்ஸ்டு பிரைஸ்ல. பிக்ஸ்ட்ல நெகோஷியேட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் பேசி கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துடலாம். அடுத்து பாக்குற வண்டினா ஃபோர்ட் ஃபிகோ. ஆமா, இது ஒரு 2014 மாடல். ஓகே. ஒரு 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. டீசல் வேரியன்ட். 14 மாடல். ஓகே. நம்பர் ஆஃப் ஓனர் 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி இதுமே டீசல் தானே? ஆமா, நல்ல மைலேஜ் ஒரு 25-26 கிடைக்கும். மைலேஜ் தாராளமா கிடைக்கும். அப்படி இன்டீரியர்லாம் பாருங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருது. இந்த வண்டிக்கு எவ்வளவுனா கேக்குறோம்? வெறும் 2,25,000 கேட்டிருக்கோம். லோனும் பண்ணி கொடுக்கலாம். 2,25க்கு 2014 மாடல். ஆமா, ஃபிகோ.
அதுவும் உண்மையாலுமே இந்த பிரைஸ் கொடுத்துடலாம். ஆமா. சூப்பர்ண்ணா. அண்ணா இந்த வண்டியோட டீடைல்? இது 2011 மாடல். ஓகே. என்னது அசோக் லைலாண்ட்ல? அசோக் லைலாண்ட் டிப்பர் 142. 142 டிப்பர். அதுவும் அசோக் லைலாண்ட்ல. ஆமா. இந்த வண்டியை பாத்தீங்கன்னா டயர் ஃபுல்லா இருக்குண்ணா. டயர் ஃபுல்லா இருக்கு. ஒரிஜினல் டயர். டயர் மட்டும் பட்டன் டயர். 2 டயர் மட்டும் பட்டன். ஓகே. இந்த 11 மாடல் 11 வருஷமா ஒரே ஆள் இருந்திருக்கு. ஒரே ஆளு ப்ராப்பரா ஃபுல்லா செக்அப் பண்ணி தரவா வச்சிருக்காங்க. கிரீஸ் பேக்கிங் இந்த வண்டியில டோட்டல் வரைக்கும் பாத்துருக்கு. உள்ள பாருங்க. கம்பெனி சர்வீஸ் மொத்தத்துல ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸ். வண்டி வந்து தூத்துக்குடி பாடி, கேபின் வந்து தூத்துக்குடி பாடி கட்டுறது. அவங்க டெஸ்டிங் பண்ணிருக்காங்க. டிப்பர். ஓகேண்ணே. இது இப்போ என்ன லோடுக்குலாம் வந்து செட் ஆகும்? இது M2 ஜல்லி சரல் எதுக்கு வேணா செட் ஆகும். எதுக்காலும் யூஸ் பண்ணலாம். ஹெவி லோடு போட்டுக்கலாம். விலை கேக்குற விலை நம்ம 1150 சொல்றோம். நெகோஷியபிள் பண்ணி பெஸ்டா பண்ணி கொடுக்குறோம். அண்ணா அடுத்து பாக்குற வண்டி மாருதி வேகனார். ஒரு லோ பட்ஜெட் செட்டில்மெண்ட்ல இந்த வண்டி செட் ஆகும் கஸ்டமருக்கு. லோ பட்ஜெட். வண்டியோட மாடல் சொன்னீங்க? 2007 மாடல். FC 28 வரைக்கும் கரண்ட்ல இருக்கு. இது ஒரு பார்க்கிங் கஸ்டமர் வண்டி தான். ஓகே. பார்க்கிங் சேல் கொடுத்துருக்காங்க. இங்க லோக்கல் தான். அங்க ஓட்டி பழகுறதாண்டி வாங்கியிருந்தாங்க. பவர் ஸ்டேரிங் மட்டும் வரும். பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துரும். விலை எவ்வளவுனா கேக்குறாங்க? டயர்லாம் ஃபுல்லா இருக்குண்ணா. ஒரு 80% இருக்கு. விலை எவ்வளவு? விலை என்னன்னா 1,35,000 ஒரே விலை. 1,35. ஆமா. 1,35 ஒரே விலை. அதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸா? அதுல ஏதாவது அனுசரிக்க முடியும்? ஒரே விலை தான். அது வந்து ஒரே விலை. வண்டி இன்ஜின் நல்லா இருக்கு. ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. மத்தபடி டயர் பேண்ட் எல்லாமே நல்லா இருக்கு உங்களுக்கு. ஒரே சொல் 1,35,000 இருந்தா 2007 மாடல் வேகனாரா எடுத்துக்கலாம். ஓனர் 4வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. லோக்கல் திருநெல்வேலி. வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த லோ பட்ஜெட்ல ஒரு சில வண்டிகள்லாம் கஸ்டமர் வண்டிலாம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ வந்தா நேர்ல வந்தா கஸ்டமருக்கு இன்னும் பெஸ்ட் பிரைஸ் கட்டாயம் இருக்கா? பண்ணி கொடுத்துலாமா? வர சொல்லுங்க. நம்ம பெஸ்டா பண்ணி நம்ம ஃபாலோவர்ஸ்க்காண்டி பெஸ்டா பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது போக வேண்ட சவாரி இருக்கு, ஸ்கார்பியோ இருக்கு, பொலேரோ இருக்கு. இது போக பாத்தீங்கன்னா டஸ்டர் இந்த மாதிரி எல்லா வண்டியுமே அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே நம்ம திருநெல்வேலி SI கார்ஸ்ல தான் இருக்கு. இது டேரக்டா லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் ரோடு. நம்ம திருநெல்வேலில இருந்து டேரக்டா திருச்செந்தூர் போற ரோட்டு மேலேயே எதுக்கு முன்னாடினா இருக்கு லொகேஷன்? ITIக்கு கொஞ்சம் தள்ளி வந்து பக்கத்திலே இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. நேரில் விசிட் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா தாராளமா வண்டிகள் எல்லாமே பை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த அப்டேட் நாங்க எப்போ எதிர்பார்க்கலாம்? அடுத்த அப்டேட் ஒரு 1 வீக்ல. அடுத்த 1 வீக்ல அடுத்த அப்டேட் தரமா வந்து இறக்கலாம்ன்றப்ப. ஸோ மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம். நன்றி.